ஒரு ஊரில் ஒரு ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தா. அவள் பெயர் ரோஷினி. அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சங்காட்டி அவங்க ஸ்கூல் மாற வேண்டி இருந்துச்சு அவங்க அப்பாவுக்காக. இருந்தாலும் அவளுக்கு போக மனசில்லை. புது ஸ்கூல் அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, அவங்க கூட சேரல. அவள் தனியாக இருந்தா. அவளுக்கு அதுவே ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. ஆனால் அதுவே அவளுக்கு தன்னம்பிக்கையை எடுத்து முயற்சி செய்ய ஆரம்பித்தா வெற்றி பெறுறதுக்கு. அப்பா அவளோட அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா. அதுவும் நீடிக்கல. கொஞ்ச நாள்லேயே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி போக வேண்டி இருந்துச்சு. அப்போ தான் அவங்க ஒரு கண்டக்ட் பண்ணாங்க காம்படிஷனை. அதில் அவள் வெற்றியும் பெற்றா. அவங்களுடைய ஹெச்எம் பாராட்டினங்காட்டி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் திரும்ப வந்துட்டாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யாரையும் பகச்சிக்க வேணாம். அப்படி யாராவது பகச்சிக்கிட்டாங்கன்னா வெற்றியெல்லாம் அவங்கள வெல்லலாம். இதுதான் இந்த கதையோட நீதி. தேங்க்யூ.